2026 பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் ஒரு பக்கம் வழக்கம் போல ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். வருட கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது குரு மற்றும் ஜூன் மாதம் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அங்க உச்சகதியும் அடைஞ்சு 9ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறாங்க. அது தவிர சில குறிப்பிட்ட மாதங்கள்ல கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டுமொத்தமா 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு கொடுக்குது. பொதுவாக இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு வந்தது. பட் தனிப்பட்ட நிலையில் மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல விதங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. பெரும்பாலும் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான். கை கெட்டியது வாய் கெட்டலேங்கிற மாதிரி எல்லாமே கையில தான் இருந்தது. ஆனாலும் மனசு ஒப்புறதில்லை, எதையோ இழந்தது மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் 2025ல சுப கிரகமும் அசுப கிரகம் ஈக்குவல் பலத்தோடு செயல்பட்டு வந்தது தான். பட் 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அசுப கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சுப கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இந்த வருடம் இந்த சுப கிரகங்களுடைய வலிமை கூறுறதுனால 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது 2025 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வருடமாகவே இருக்கும். முக்கியமாக 2025 போலவே 2026 நல்ல மழை வளம் அப்படிங்கிறது இருக்கு. இது இப்போதைய நிலையில லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான மழைகளை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். வறட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. 2026 இது பெருசா இம்பாக்ட கொடுக்காது, நல்ல விஷயம்தான். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 2026 ஒரு வளர்ச்சிக்குரிய ஆண்டாகத்தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. சரியோ தவறோ அடுத்த இலக்கு நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு செயல்பட்டு நகர ஆரம்பிப்பாங்க. 2026 ஒரு குழப்பத்தோட டம்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் 2026ல இருக்காது. இதுவே 2026 ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுல ஸ்பெசிபிக்கா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசிக்கு இந்த 2026 கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. கிளியரா சொல்லணும்னா அந்த 2026 சில ராசிகளுக்கு இந்த மாதிரியான நிலைகள்ல தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு ராசி துலாம் ராசியாகவும் இருக்கு. பட் இந்த குருவனுடைய மாற்றம் தவிர குருவனுடைய பார்வை ரீதியான சில மாற்றங்கள் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்களை துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட துலாம் ராசியோட நிலை அப்படின்னு பார்க்கும்போது 2025க்கு டிட்டோ போட்ட மாதிரி தான் 2026 அப்படிங்கிறது இருக்க போகுது. என்னன்னா 2025ல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தது. இது உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமாக அமைஞ்சிருந்தது. ஸோ என்ன மாதிரி சிக்கல்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட அது எப்படியோ சமாளிச்சுட்டு இருந்து வந்துட்டீங்க. பட் இந்த வருடம், அதாவது வருடத்தினுடைய பாதியில ஜூன் மாதம் குரு மட்டும் பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இதனால இந்த குருனுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு விலகப்படுது. இதனால 2025ல இருந்த அளவுக்கு ராசியினுடைய வலிமை அப்படிங்கிறது இருக்காது. பட் அதுக்காக இது நெகட்டிவான விஷயங்களை கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் குருவனுடைய தன்மை மாறினாலும் கூட இன்னொரு பக்கம் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வலிமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாற்றங்களால தனிப்பட்ட முறையில துலாம் ராசிக்காரங்க சில ஏற்றத்தாழ்வுகளை இந்த வருடம் பார்த்துக்கிட்டு வருவாங்க. குறிப்பா இந்த மன ரீதியான சஞ்சல நிலைகள்ல துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இந்த வருடம் இருங்க. ஏன்னா 2025ல குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எப்படி எல்லா விஷயங்களும் ஓட்டியாச்சு. பட் 2026 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் தலைகீழாக மாறும். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன நேரங்கள்ல சில இடைப்பட்ட காலங்கள்ல துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு மன வலிமை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நிலைகளுக்கு தான் உங்களை இழுக்க பார்க்கும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏதேதோ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு வேலைகளும் தள்ளி போட்டு செய்வாங்க. இந்த மாதிரி
கொஞ்சம் லேசினஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சாத்வீக குணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த சாத்வீக குணம் அப்படின்னா எண்ணம் தூய்மையாக இருக்கும், நல்ல விஷயங்களை யோசிக்கலாம் செய்யலாம். பட் என்னன்னா ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க முடியாது. அதுலேயும் ராசி ரீதியாக பார்க்கும் பொழுது மனமே ரொம்ப பெருசாலாம் யோசிக்கவே செய்யாது. பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வேலை காரியம் அப்படின்னு ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். பட் அது தனக்கு அப்படின்னு எதையுமே பார்க்காது. பொதுவான நிலைகளை தான் எல்லாத்தையுமே யோசிக்கும். லாப ஆதாயம் அனுகூலம் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்காது. ஒரு ஆசையற்ற நிலைகள்ல தான் மனம் அப்படிங்கிறதே செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஒரு கருணையோட விட்டு கொடுத்து எல்லாம் போயிடுவாங்க. சரி பரவாயில்ல இருந்தா வச்சுக்கோ, சரி பரவாயில்ல, ரொம்ப டென்ஷன் பண்ண, சரி பரவாயில்ல பண்ணியே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இயல்பாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குண அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 ராசிகள்லேயே இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக தியாகம் பண்ணக்கூடிய நிலை, விட்டு கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. அந்த மனோபாவத்தை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட முடியாது. இப்போ இந்த விட்டு கொடுக்குற குணமும் அனுசரிச்சு போகக்கூடிய குணமும் அவங்களுக்கு வருதோ அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். நல்லதுக்கு காலம் இல்லை. இதை பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க அனுசரிச்சு போக வேண்டியதா தான் இருக்கு, மற்றவங்களுக்கு அடங்கி போக வேண்டியதா தான் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு நற்பெயர்கள் கிடைக்கணும் அப்படின்னா அது பல தடைகளும் தாண்டி வர வேண்டியதாகத்தான் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த 2026 அதை நிரூபிக்கக்கூடிய வகையில சில காரியங்கள், சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு மனோபாவத்துல தான் நீங்களும் இருந்து வரீங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்களே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாருமே பொய்யானவங்க, எல்லாருமே நம்ம கிட்ட நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்கும். அது உண்மையோ பொய்யோ அது அப்பாற்பட்டது. ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள இந்த உணர்வை நீங்க கடந்து வந்தே இருக்கணும். 2025 உங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. அதை உண்மையாக உங்களுக்கு வெளிப்படையாக காட்டிக்கொண்டே வந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்களோட குணமே மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இது குழந்தை பருவத்தில் இருக்குங்க, வாலிப வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெருசாக இம்பாக்ட் கொடுக்காது. ஆனால் ஒரு 25-30 வயது கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மெயினாக அந்த மிடில் ஏஜ் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உறவு முறைகளுக்குள்ள ஏற்பட்டு வந்த மனக்கசப்பான விஷயங்கள், அதாவது இவ்வளவு நாள் உறவோடு இருந்து வந்தவங்க இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாது, திடீர்னு எல்லாமே வெட்டி விட்ட மாதிரி ஒதுங்கி இருக்காங்களே, எதுலையுமே ஒரு உணர்வோட பாசத்தோட செயல்பட மாட்டேங்கிறாங்க, ஒரு நல்லது கெட்டது கூட ஒரு அனுசரணையாக யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் கடமைக்காகவே செஞ்சுட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரியான நிலைகளை அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த 2026 பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இதே விஷயங்களை திரும்ப திரும்பி பார்க்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா 2026 இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகளும் ஆலோசனையும் உங்களுக்குள்ள அதிகமாக இருந்தது. இப்போ 2026 சரி போ இவ்வளோதான் நான் உங்களோட சரி வச்சுக்கோங்க, இப்படியே இருந்துக்கங்க, நானும் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைகளுக்கு தள்ளப்படும். எல்லாத்தையுமே சரி ஓகே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இது பர்சனலாக மன ரீதியாக ஒரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றபடி வெளி விஷயங்கள், புற வாழ்க்கை, அது சார்ந்த அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறதான் இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கு. குறிப்பா தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பாங்க. இயல்பாகவே அவங்களுக்கு அந்த குணம் அப்படிங்கிறது, அதாவது தேவைக்கேற்ப வேலை செய்யும். உண்மையிலே துலாம் ராசிக்காரங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா கரடுமுரடாக வேலை செய்யறதோ இல்ல அதிக நேரம் செலவழித்து வேலை செய்யறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க எப்பவுமே அளவெடுத்தார் போலதான் வேலை செய்வாங்க. எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு ஓய்வையும் அவங்க பார்க்கக்கூடியவங்க. ஒரு பேலன்ஸ்டான ராசி தான் இது எப்பவுமே. ஸோ அப்படிதான் உங்களுடைய தொழில் வேலை உத்தமமாகவும் பல விஷயங்களும் இவங்க செஞ்சுட்டு வருவாங்க. 2026 அதை முழுமையாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு. புதிய விஷயங்கள், புதிய காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கடினமாக சில விஷயங்களை முயற்சி செஞ்சுட்டு வருவீங்க. அதாவது ஒரு புதிய விஷயங்களுக்காக முயற்சி செஞ்சுட்டு வருவீங்க. அதுல நல்லவர்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குறிப்பா தொழில் வேலை உத்தமமாக ஒரு புதிய இலக்கை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. அது சார்ந்த விஷயங்கள்ல 2025 கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்திருக்கும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாத சிக்கலான விஷயங்களை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள் பிடிக்காத ஒரு சூழ்நிலைகள், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பான சில விஷயங்கள், போட்டா போட்டி சமாச்சாரங்கள்,
தொழில் உத்தியோகர்கள் நிறைய காம்படிஷன்ஸ் இருந்திருக்கும், சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும், சடனா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, அதை விட்டு வெளியில வர வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்னு இந்த கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே ஒரு சலனத்தன்மை அப்படிங்கிறது பிடித்தும் பிடிக்காம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு துலாம் ராசிக்காரங்க தள்ளப்பட்டு இருப்பாங்க. பட் 2026 பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷனை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமையும். ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல நிலையை பார்க்க முடியும். பட் இங்க நான் நல்லதுன்னு ஸ்பெசிஃபை பண்றது ஒரு சாத்வீக நிலைகள்ல தான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இந்த 2026 துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே மனசுக்கு தேவையில்லாத சஞ்சலங்களை அதிகமாக ஏற்படுத்திடும். இந்த விஷயங்களும் துலாம் ராசிக்காரங்களோட கொஞ்சம் கவனமாகத்தான் இருந்தாகணும். சும்மா கண்ணை மூடிட்டு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல காரணமே இல்லாமல் எல்லாம் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மீடியமாக இருக்கு. பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது, சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான். அதுலயும் இந்த தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போது சில விஷயங்களை நல்ல மாற்றங்களை பார்த்து விடும். மற்றபடி இது பொதுவான நிலைகள் தான் இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை நான் தொடர்ந்து நிறைய பதிவுகளையும் சொல்லியிருக்கேன், மாத பலன்களையும் சொல்லியிருக்கோம், வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக துலாம் ராசிக்குன்னு வீடியோ போகிற அதுலேயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ரீசெண்ட் டைம்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது பெரிய நெருக்கடிகளாகவே இருந்துகிட்டு இருக்கும். 10 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபா போதாது அப்படிங்கிற நிலைகள் இருக்கும். காசு பணம் அப்படின்னாலே அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிரச்சனை தான். மற்றவங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். 2025 அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. 2026 இந்த நிலைகள் சற்று மாறுபாடுக்கு உட்பட்டதாக இருக்கு. உண்மையை சொல்லணும்னா துலாம் ராசிக்காரங்க இனி உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுத்துவதற்காக கடினமாக உழைக்க செய்வீங்க. ஏதோ ஒரு புதிய அணுகுமுறைகளை நோக்கி ஓடுவீங்க, அதுல நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க. உங்களுடைய பொருளாதார நிலை சற்று மேலெடுத்து செல்வதற்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அத்தனையுமே முழுமையாக முழு உத்வேகத்தோடு செயல்பட்டு உங்களுக்கான நன்மைகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2026 இருக்கு. நீங்க உழைக்கிறீங்க, வேலை செய்யறீங்க அப்படிங்கிறதை காட்டிலும் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கான வழிவகைகளை இந்த வருடம் நீங்க பார்ப்பதற்கான அறிகுறிகள் அதிகமாகவே இருக்கு. அதே போல இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த மனசங்கடங்கள் போன்ற நிலைகள், கோர்ட்டு கேஸ் சம்பவங்கள் போன்ற நிலைகள், இது எல்லாத்திலையுமே கூட இந்த 2026 ஒரு சாதகமான சூழ்நிலைகளுக்கு மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போ பொருளாதார ரீதியாக துலாம் ராசிக்காரங்க இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளை பார்த்து வருவீங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இந்த அமைப்புகள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்கு. நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன சுகங்கள் இதெல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாகவே அமையுது. வீடு நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வகையில மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். 2025 இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில பாகப்பிரிவினை போன்ற விஷயங்களை எப்படியும் அமைதியாக இருந்தாவது காலத்தை கடத்திட்டு இருந்திருப்பீங்க. பட் 2026 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நெருக்கடியான விஷயங்களை கொண்டுட்டு வரும். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. 2025 இந்த விஷயங்களை எப்படியோ கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருந்திருக்காது. எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் உத்வேகமும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். 2026 இது இன்னும் சிறப்பாகவே உங்களுக்கு வேலை செய்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல இணக்கம் என்பது உருவாகும். அதாவது உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கணிசமான நல்ல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்கு. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. எல்லா வகையிலும் மனுஷனையாக இருந்து வருவாங்க. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக, ஏற்கனவே அது துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் நெருளாக தான் போயிட்டு இருக்கு. இந்த வருடம் அது தொடர்கிறது தான். உடன்பிறப்புகள் வகையிலும் சரி, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களுக்கும் சரி கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. கணவன் மனைவி உறவுகள் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. 2025 கொஞ்சம் கடுமுறையாக இருந்து வந்திருக்கும், சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. 2026 இது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பாக வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து உங்களுக்கு அனுசரணையான விஷயங்களும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களே கூட இந்த வருடம் பார்க்கலாம். அவங்க மூலமாக ஏதாவது இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆதாய அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இருக்கு. ஸோ கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண அமைப்புகள், குழந்தை பாக்கிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கு. பெருசா நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்காது. பட் முயற்சியின் அடிப்படையில் நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
இயல்பாகவே துலாம் ராசிக்காரங்க காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகத்தான் 2025 இருந்திருப்பாங்க. இந்த வருடம் ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்கும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இப்பப்போ கொஞ்சம் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை என்பது இருக்கு. ஸோ காதல் சார்ந்த விஷயங்களை அவசரப்படாதுங்க, நிதானமாக செயல்படுவதால் நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கு. 2025 மாணவர்கள் ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தாக்கு பிடிச்சு தான் வந்திருப்பாங்க. பட் பெருசாக வளர்ச்சி இருந்திருக்காது. எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகவே இருந்திருக்கும். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் இது பெரிய சிக்கலாக இருக்க போறதில்ல. மாணவர்கள் கல்வி வித்தைகள் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு வருவாங்க. பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவாங்க. தன்னுடைய தனித்திறமை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்கும். பெரும்பாலும் அவங்களுக்கான சூழ்நிலைகள் நல்லபடியாகவே எல்லா விஷயங்களையும் அமைஞ்சிட்டு வரும். டோட்டலா 2026 என்பது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட நிலைகள்ல சஞ்சல நிலை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததான் இருக்கும். ஆனா மற்ற விஷயங்கள் காரியங்கள், குறிப்பாக புற விஷயங்கள் காரியங்கள் செயல்பாடுகள் வரும்போது சிறப்பான அமைப்புகளை பார்த்து வந்துருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.